ஆசிரியர் அகாடமி சார்பாக அனைவருக்கும் பாண்டியனின் ஆதங்கமான வணக்கம். என்ன சார் ஆதங்கமான வணக்கம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? கண்டிப்பா டிஎன்செட் எக்ஸாம் எழுதின எல்லாருக்கும் ஆதங்கமும் கோபமும் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. காரணம் கல்வி தான் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு வல்லமை கொண்டது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற செயலில் முக்கியமான பங்கு வகிப்பவர்கள் ஆசிரியர்கள். கரெக்ட் தானே? நம்ம எல்லாருமே டீச்சர்ஸ். கண்டிப்பா எஜுகேஷன் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட். டீச்சிங் இஸ் த ஒன் ப்ரொஃபஷன் தட் கிரியேட் ஆல் அதர் ப்ரொஃபஷன். ஏன் சார் இதை இப்போ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ டீச்சர்ஸ் என்ன பண்றோம்? எதிர்கால மாணவர் சந்ததிகளை உருவாக்குற பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு இல்லையா? ஸோ தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு இருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியம் பொறுப்பற்று இருப்பது எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமா இருக்கு. அதுவே என்னுடைய ஆதங்கமா, நம்மளுடைய ஆதங்கமா, கோபமா இப்போ இருக்கு. நான் இந்த வீடியோவில் டிஆர்பியில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன, முக்கியமாக ஆன்சர் கீ அப்லோட் பண்ணதில் இன்னமும் நீடிக்கிற அந்த தீராத பிரச்சனை என்ன, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிஎன்செட் தேர்வாளர்களோட தொடர்ந்த எதிர்ப்பு காரணமாக ஆன்சர் கீ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான கால நீட்டிப்பு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வெளியிடுவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு டிஆர்பியால் வெளியிடப்பட்டுச்சு. ஆன்சர் கீயை சேலஞ்ச் செய்யறதுக்கு அவங்க கால நீட்டிப்பு வழங்கினாலும் சரியான ஆன்சர் கீயை அப்லோட் பண்ணலைன்னா எப்படி சேலஞ்ச் செய்ய முடியும்? ஏன்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோ போடும் வரைக்கும் நான் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆன்சர் கீ இன்னமும் தவறாக தான் இருக்குது. அப்போ தவறான ஆன்சர் கீயை அப்லோட் பண்ணிவிட்டு ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி செய்ய முடியும்? சுமார் ஒரு வாரத்துக்கு மேலாக நீடிக்கிற இந்த பிரச்சனை இன்னமும் டிஆர்பி எந்த ஒரு தீர்வையும் கொடுக்கல. இதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து இதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கணும். கண்டிப்பாக ஆல்ரெடி நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணதுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியேறும்னு சொன்னாங்க. அதே போல் நம்ம இதுக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோடைய முக்கியமான ஒரு அம்சம். அதை விட முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறேன் யூஜிசி நெட் எக்ஸாமுக்கும் டிஎன்செட் எக்ஸாமுக்கும். ஏன்னா டிஎன்செட் எக்ஸாமும் யூஜிசி நெட் எக்ஸாமும் ஒரு மாதம் நடுவில் தான் நடந்தது. அதாவது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் தான் நம்மளுக்கு நெட் எக்ஸாம் நடந்தது. ஜனவரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நெட் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட நான் காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா? இங்கே பாருங்கள், ஜனவரி பார்த்தீங்கன்னா 3, 6, 7, 8, 9, 10, 16, 21, 27 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9 நாட்கள் அவங்க ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. யூஜிசி நெட் எக்ஸாம் ஜனவரி 2025 16 ஷிஃப்டா அந்த எக்ஸாம் நடந்திருக்கு. பாருங்க, 16 ஷிஃப்ட் இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. 558 எக்ஸாம் சென்டர்ல 266 சிட்டியில கிட்டத்தட்ட 266 சிட்டி, 558 எக்ஸாம் சென்டர், 16 ஷிஃப்ட், 85 சப்ஜெக்ட், 9 நாள்கள், 85 சப்ஜெக்ட், கிட்டத்தட்ட 8,49,166 கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இந்த எக்ஸாமை எந்த குழப்பமும் இல்லாம திட்டமிட்டபடி அவங்க சரியா நடத்தி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தாங்க. எல்லா யூனிட்லையும் ஈக்குவலா கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நடைபெற்ற டிஎன்செட் தகுதி தேர்வில் முக்கியமாக கல்வித்துறையில் ஆசிரியர்களை தேர்வு செய்யும் தமிழகத்தின் ஆசிரியர் தேர்வு வாரியம் 1,00,000க்கும் குறைவாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அப்பியர் ஆனாங்க எக்ஸாமுக்கு. 4 நாள் 6, 7, 8, 9 அப்படின்ற 4 நாள் 8 ஷிஃப்டாக எக்ஸாம் நடந்தது. 38 டிஸ்ட்ரிக்டில் குறைஞ்ச எண்ணிக்கையில் தான், கிட்டத்தட்ட 43 சப்ஜெக்டில் தான் அவங்க எக்ஸாம் எழுதினாங்க. அதில் எந்த ஒரு நடைமுறையும் சரியாக பின்பற்றல. வினாத்தாள் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்லேருந்து நிறைய கொஷினும், சில யூனிட்டில் கொஷினே இல்லாமல், கேட்கப்பட்ட கொஷினில் நிறைய தவறுகள், கொடுக்கப்பட்ட விடைகளில் எக்கச்சக்க குளறுபடிகள். அதுவும் முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் அப்படி பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ஆஃப்டர்நூன் நடந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் 2 மணிக்கு எக்ஸாம் சொல்லிட்டு 2:30 மணிக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சர்வர் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த டிஎன்செட் எக்ஸாமில் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆன்சருக்கு வெளியீட்டிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. இது தமிழகத்துடைய டிஆர்பி போர்டுடைய அவல நிலையை, ஆசிரியர்களுடைய எதிர்காலத்தையும் கல்வியையும் கேள்விக்குறியாக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிகழ்வை
எந்த ஆசிரியர் சங்கங்களும், சமூக ஆர்வலர்களோ, இல்ல அரசியல் தலைவர்களோ கண்டனத்த தெரிவிக்காம இருக்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. அதோட முக்கியமா பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யுஜிசி நெட் எக்ஸாம் அது ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரிக்கு ரூ. 1150 ஜெனரல் கேட்டகரிக்கு. ஓபிசி நான் கிரிமி லேயர்னா ரூ. 600 எஸ்சி, எஸ்டிக்கு ரூ. 325 இதுதான் ஃபீஸ் வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 2024 கால்ஃபர் பண்ணி 2025 மார்ச்ல 1 வருஷம் கழிச்சு எக்ஸாம் நடத்தின, மோசமான ஒரு எக்ஸாம் நடத்தின இந்த டிஎன் செட்டோட எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2500 ஜெனரல் கேட்டகரிக்கு, பிசி, எம்பிசிக்கு ரூ. 2000 எஸ்சி, எஸ்டிக்கு ரூ. 800 கிட்டத்தட்ட 90,000க்கு மேல வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. நீங்க தோராயமா எக்ஸாம் ஃபீஸ கால்குலேட் பண்ணா கூட உங்களுக்கு 18,00,00,000 மேல வந்திருக்கும். அப்ராக்ஸிமேட்டா 10,00,00,000லேருந்து 18,00,00,000 வரைக்கும் வருமானம் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இவ்ளோ கோடிக்கணக்கான வருமானம் வந்து, இவ்ளோ ஒரு மோசமான எக்ஸாம் நடத்தி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் முக்கியம் இல்ல. இவ்ளோ வருமானம் அவங்களுக்கு வந்தது நம்மளுக்கு வந்து நெறைய செலவு. எது எக்ஸாம் ஃபீஸ் கட்டுனதுக்கு மட்டும் செலவு கிடையாதுங்க. அத விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்டர் போட்டாங்க இல்லையா? நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன்னா, இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு சென்டர். இப்ப எக்ஸாம்பிளா என்னுடைய நண்பர்கள் சென்னையில இருக்காங்க. அவங்க செஞ்சிக்கு போய் எக்ஸாம் எழுதுனாங்க. கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் கார்ல போயிட்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதுக்கு ஒரு ரூ. 4,000 ரூ. 5,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு மாவட்டத்திலருந்து இன்னொரு மாவட்டத்தில எக்ஸாம் போட்டு, இவ்ளோ தூரமா போயிட்டு இத்தனை கிலோமீட்டர் கடந்து போயி, அங்க போய் இவ்ளோ ஃபீஸ் கட்டி எக்ஸாம் எழுதி, அந்த எக்ஸாம் வந்து ஆன்ஸர் கீ வெளியிடும்போது, இவ்ளோ குழப்பங்கள் அப்படின்னும்போது, கோபம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கோவம் வந்து அது எப்படி சொல்றது? கொந்தளிக்க முடியாத கோவமா இருக்கு. அதுதான் எனக்கு வந்து இந்த நேரத்தில உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அவ்ளோ கோவம் வந்து வருது. ஏன்னா, ஒரு ஆசிரியர் தேர்வு வாரியம், ஒரு ஆசிரியரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்வு வாரியம், இத்தன தவறுகள செய்யலாமா? அப்படின்னு கேட்கும்போது, அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இத பத்தி நம்ம வந்து நெறைய பேசணும். நெறைய ஊடகங்கள் வந்து குரல் குடுத்தாங்க. தந்தி டிவில வெளியிட்டாங்க. புதிய தலைமுறையில வெளியிட்டாங்க. அது இல்லாம நெறைய அகாடமி சார்பா நெறைய வீடியோக்கள் வெளியிட்டாங்க. அத்தனையும் போய் சேர்ந்தும், இன்னமும் அவங்க ஆன்ஸர் கீ அப்லோடிங்ல இருக்கிற பிரச்சனைய சரி செய்யாம இருக்கிறது, அவங்களுடைய மெத்தனத்த வந்து நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்குது. ஸோ சரியான ஆன்ஸர் கீய வெளியிடணும். திரும்பவும் எக்ஸாம் டிஎன் செட் எக்ஸாம் நம்ம வந்து எக்ஸாம் நடத்தணும் அப்படின்றது வந்து நெறைய பேருடைய கோரிக்கையா இருக்கு. அப்படி இல்லன்னா, சரியான ஆன்ஸர் கீ வெளியிட்டதுக்கு அப்புறம் நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ப இதுக்கு என்ன தீர்வு? இந்த மாரி பிரச்சனை இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, இந்த சரியான ஆன்ஸர் கீ அவங்க வெளியிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் நெறைய மெத்தட் சொல்லிட்டே இருக்கிறோம். நான் கூட என்ன சொல்லியிருந்தேன், இமெயில் அனுப்புங்கன்னு சொன்னேன். ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணா இது சரி வராது. நீங்க எல்லாரும் அவங்கவங்க ஒரு ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, நான் இங்க எல்லா மெத்தடுமே குடுத்துருக்கேன். ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதுங்க. ஓகே. லெட்டர் எழுதி போடுங்க. இமெயில் சென்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே போன வீடியோல இமெயில் அட்ரஸ் நான் என்ன இமெயில் அனுப்புனேன், எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தேன். சோசியல் மீடியாவுல நீங்க நெறைய பேர் வந்து இத பதிவு பண்ணுங்க. ஹேஷ்டேக் போடுங்க. டிஎன் செட்டு, டிஆர்பிக்கு எதிரா. ஆர்டிஐ ஃபைல் பண்ணுங்க. முக்கியமா லீகல் ஸ்டடீஸ்லாம் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நீங்க வந்து பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. இந்த மாரி ஆளுக்கு ஒரு நடைமுறைய கையில எடுத்து, நம்ம எப்படி ஜல்லிக்கட்டுல வந்து பார்த்தோன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு போராடி ஒரு வெற்றிய வாங்கணுமோ, அந்த மாரி இனிமே எல்லாத்துக்கும் போராட வேண்டிய சூழல் தான் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா, இது எதுக்காகன்னா, இது ஆசிரியர்களுடைய எதிர்காலம் மட்டும் இல்ல, இளைய தலைமுறைகளோட எதிர்காலம் இதில இருக்குன்றத நினைக்கும்போது தான் எனக்கு, இந்த விஷயத்தில குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு ஆழமா இருக்கு. ஸோ நான் வந்து ஏற்கனவே மெயில் போட்டிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 4 டேஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த மெயில் போட்டிருந்தேன். ஆனா இன்னமும் அதுக்கான ரிப்ளேயும் வரல. அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கல. திரும்பவும் நான் வந்து ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் அனுப்ப போறேன். சோசியல் மீடியாவுல நான் இப்ப YouTubeல சேனல்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த மாரி நான் Twitterலயும் நான் வந்து என்னுடைய இந்த வீடியோவ பதிவு பண்ண போறேன். நீங்களும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ இல்ல. என்னென்ன வீடியோலாம் இந்த இந்த டிஎன் செட் எக்ஸாம்ல நடந்த குளறுபடிகள வெளிச்சம் போட்டு காமிக்குதோ, அத்தன வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய பங்குக்கு ஏதாவது ஒண்ணு நான் சொன்ன இந்த 5ல ஏதாவது ஒண்ணு நீங்க கண்டிப்பா செய்யணும் அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் வச்சுக்கிற ஒரு ரெக்வெஸ்ட். ஏன்னா திரும்ப அதுதான் சொல்றேன். இது ஆசிரியர்களுடைய எதிர்காலத்த மட்டும் இல்ல, மாணவர்களுடைய எதிர்காலத்தையும், தமிழ்நாட்டு எதிர்காலத்தையும் வந்து ஒரு சீர்குலைக்கிற செயலா தான் இத நான் பார்க்குறோம். கண்டிப்பா நம்ம இதுக்கு எதிரா குரல் கொடுக்கல அப்படின்னா, நம்ப வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்றத மட்டும் இந்த நேரத்தில நான் சொல்லிக்கிறேன். ஸோ யூ மஸ்ட் சேஞ்ச் யூ விஷ் டு சீ இன் த வேர்ல்ட். உலகத்தில் நீங்க காண விரும்பும் மாற்றமாக முதலில் நீங்க மாற வேணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் வந்து டிஆர்பி வந்து சரி பண்ணுவாங்க, சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றத விட, அதுக்கான முயற்சிய நம்ம எடுப்போம்.
அதுக்கான முயற்சி நம்ம எடுத்தால் தான் அவங்களும் முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் இதை எதிர்ப்பு தெரிவிப்போம். இன்னும் வேகமாக, இன்னும் பலமாக, இன்னும் எல்லாரும் ஒன்றிணைச்சு இந்த எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கோபமாகவே இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.